Hi my dear little doctors, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா sexually transmitted diseases. ஓகேயா? சோ இதுல இருந்து நமக்கு நீட்ல क्वेश्चन வந்திருக்குதா அப்படினா கேட்டிங்கனா ஆமா. ஓகே, எந்தெந்த வருஷம் என்னன்னு கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லிறேன். 2023, 2020, 2019, 2017. ஓகேயா? இத்தனை வருஷத்துல நமக்கு இதுல இருந்து நீட் क्वेश्चन வந்திருக்கு. 2013லயே வந்திருக்கு. சோ இப்படிப்பட்ட இம்பார்ட்டன்டான டாபிக்ல உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி இதுல இருந்து கேட்கக்கூடிய क्वेश्चन என்னன்னா இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்னது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங்ல இந்த क्वेश्चन வந்து 2 வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகேயா? தென் அதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்னன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் கொடுத்துட்டு இதுல யாரெல்லாம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். சோ 3 டைப்பான क्वेश्चन வந்து நமக்கு கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏற்கனவே இந்த டைப்ல தான் क्वेश्चனும் கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா நமக்கு இத பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா sexually transmitted diseaseல first one என்னன்னா syphilis. ஓகே, இதோட காசேட்டிவ் ஏஜென்ட், இத காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் என்னன்னா Trypanosoma pallidum. ஓகே, சோ இது எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ELISA and BD oral டெக்னிக் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா இத வந்து டிடெக்ட் பண்ணலாம். சரியா? தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா gonorrhea. ஓகேயா? gonorrheaவை நீங்க எப்படி ஞாபகம்னா நெய்சேரியா gonorrhea. ஓகே, கோனா என்னது போ. ஓகே, எதை வாங்க போறாங்க, நெய் வாங்க போறாங்க. அப்படி ஏதோ ஒரு சின்ன லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க. சோ நெய்சேரியா என்னது gonorrhea. சோ இது எப்படி நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக் கல்ச்சர் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் மூலமா நம்ம இதை ஈஸியா டிடெக்ட் பண்ணலாம். சரியா? தென் தேர்ட் ஒன்று என்னன்னா என்ட்ரோபியாசிஸ். ஓகே, சோ இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்னன்னா பாருங்க, அதே தான் என்ட்ரோபியாஸ் வெர்மிகுலாரிஸ். ஓகே, வெர்மிகுலாரிஸ் இதோட டெக்னிக் என்னன்னா நமக்கு மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் மூலமா இது ஈஸியா டிடெக்ட் பண்ணலாம். சரியா? தென் நாலாவது உள்ளது எய்ட்ஸ். ஓகே, அக்யூட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இது வந்து ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ்னால தான் நமக்கு ரெட்ரோ வைரஸ் மூலமா தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதை டிடெக்ட் பண்றதுக்கு ELISA and PCR. ஓகேயா? இதை வச்சு நம்ம ஈஸியா டிடெக்ட் பண்ணலாம். இல்ல பாருங்க, இதை கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எதுன்னு கேட்பாங்க. தட் ஒன் இஸ் வெஸ்டர்ன் பிளாட். ஓகே, அதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ELISA ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் தான், பட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வெஸ்டர்ன் பிளாட். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஸோ இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். ஸோ இதுவும் ELISA மூலமா நம்ம ஈஸியா என்னது டிடெக்ட் பண்ணலாம். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனிட்டல் ஹெர்பஸ். ஓகேயா? தென் இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PCR டெக்னிக், ஆன்டிஜென் டெஸ்ட் மூலமா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனிட்டல் வார்ட்ஸ். ஓகே, இது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஓகே, ஸோ ஆன்டிபாடி டிடெக்ஷன் அண்ட் DNA ஹைபிரிடைசேஷன் டெக்னிக் வச்சு ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் கிளாமிடியாசிஸ். ஓகே, இதுக்கு கிளாமிடியா ட்ராக்கோமேட்டிஸ் தான் காசேட்டிவ் ஏஜென்ட். தென் பாத்தீங்கன்னா ஆன்டிஜென் டிடெக்ஷன் மெத்தட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன் மெத்தட் மூலமா ஈஸியா இதை டிடெக்ட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரைகோமோனியாசிஸ். ஓகே, இது ட்ரைகோமோனாஸ் வேஜினாலிஸ் காசேட்டிவ் ஏஜென்ட். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதை எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் டெக்னிக் மூலமா நம்ம ஈஸியா இதை என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? சோ இதுல மறுபடியும் சொல்றேன், இது எந்த காமனா கேட்ட ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான क्वेश्चन கேட்டிருக்காங்க. அது என்னன்னா நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வந்து கியூரபிளா இருந்தாலும் எந்த டிசீஸ் வந்து கியூரபிள் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. அது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எய்ட்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் ஜெனிட்டல் ஹெர்பஸ். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே கேட்டாச்சு. மேபி என்ன செய்யலாம், கேட்கலாம். இன்னும் ஒரு வருஷம் இந்த மெத்தடை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் கொடுத்து இல்ல கியூரபிள் இன்ஃபெக்ஷன் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. தென் 2 years match the following patternல கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான வீடியோ தான், பட் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasan. Thank you.